நம்ம ஏரியாலே நம்ம ஆடு தான் நல்லா பல்த் ஆடு, மதுரையிலேருந்து கொண்டாந்துருக்கேன் நான். நம்ம ஏரியாவில் நம்ம ஆடு தான் கெத்தாக இருக்கணும், அதை தவிர வேற எந்த ஆடு இருக்கக்கூடாது. ஜமீல நம்ம கெட்டா தரமா இறங்கிருக்கேன் நம்ம ஏரியால. இந்த பக்ரீத்துக்கு நம்ம ஆடு தான் கெத்து. அவங்க ஆடை பாரு, மதுரையில இருந்து இறக்கிருக்காங்க. 40,000 ரூபாயும் மாடை பிடிக்க முடியல, என்னவே பிடிச்சி இழுக்குது. நீ என்னமோ குழந்தை ஆடை வச்சுக்கிட்டு சீன் காமிச்சிட்டு இருக்க. இந்த வருஷம் அவங்க தான் அள்ளு விடுது போ. இந்த ஆட்டோட அந்த ஆட்டு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. 50,000 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, நல்ல ஆடை தரமாக இறக்கு. நம்ம என்னதான் அவ்வளோ பெரிய ஆடு, நம்ம போய் முதல் பார்ப்போம் வா. என்ன ஆடியில பெரிய ஆடை இறக்கிருக்காமல? மதுரையில இருந்து பல்தா கடை இறக்கியிருக்கேன். வீட்டில் கொஞ்சம் பால் கறந்து வச்சிருக்கேன். உங்க அந்த சின்ன ஆட்டுக்கு போய் கொடுத்துருங்க. மாப்பிள்ள ரொம்ப பேசுறாங்க. ஏய், நீ என்ன மதுரையில இருந்து தானே இறக்குன ஆடு? நான் காங்கயத்துல இருந்து நான் இறக்குற ஆட்டை. காங்கேயத்துலேருந்து இறக்குனாலும் சரி, எங்கேருந்து இறக்குனாலும் சரி, நாங்கள் திண்டுக்கல்லேருந்து இறக்குவோம். இந்த பக்ரீத்து நாங்கள் தான் பாய். எங்கள் ஆடு தான் கெத்து. ஆடு பெருசா இருக்கலாம், என் ஆடு தான் கெத்து. மோதி பார்த்துருவோமா? சும்மா என்ன 2 பேரும் உங்க ஆடு பெருசு இவங்க ஆடு பெருசுக்கிட்டு போட்டு கிடைங்க 2 பேரும். ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்களா பாய்? நீங்க குர்பானி அல்லாஹ்வுக்காக தரீங்களா இல்ல பெருமைக்காக தரீங்களா பாய்? இதுல என்ன கேள்வி? அல்லாஹ்வுக்காக தான் குர்பானி கொடுக்குறோம். அல்லாஹ்வுக்காக தான் குர்பானி தரேன்னு சொல்லிட்டு இப்படி ஆடு பெருசா ஏன் ஆடு பெருசான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அல்லாஹ் தனது இறுதி வேதமான குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் அடுத்து பலியிடக்கூடிய பிராணியுடைய ரத்தமோ சதையோ என்னை அடைய போவதில்லை, மாறாக எதுவும் அடையுதுங்கிறான். உங்களுடைய உள்ளச்சம், உங்களுடைய இரையச்சம் தான் என்ன அடையுதுங்கிறான். முதல்ல இந்த பக்ரீத்துடைய வார்த்தைங்கிறத நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஈதுல் அல்ஹா, தியாகத்துடைய திருநாள். யாருடைய தியாகம்? இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை, அவர்கள் குடும்பம் செய்த தியாகத்தை நினைவு கூறக்கூடிய நாளாகத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த நாளை கொடுத்துருக்கான். அந்த நாள்ல அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூடாம ஏன் ஆடு பெருசா, ஓ ஆடு பெருசா, ஏன் என்னோட ஆடு தான் பெருசுன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். இதோடைய உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? எத்துணை பேர் இப்ராஹிம் நபியுடைய ஈமானை அடைய போகின்றோம், எத்துணை பெண்மணிகள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஈமானை அடைய போகின்றோம். அவர்கள் குடும்பம் எப்படி இஸ்லாத்திற்காக தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தார்களோ அப்படிப்பட்ட பொருத்தத்தை நம்ம எத்தனை பேர் அடைய போறோங்கிறது தான் இது உண்மையான நோக்கம். உண்மையை மறந்துட்டு நம்ம இது மாதிரி செய்யலாமா? அல்லாஹ் வஞ்சிக்கோங்க. அல்லாவே, குர்பானியோட நோக்கமே தெரியாமல் இவ்வளோ நாங்கள் இவ்வளோ விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டோம் பையன். அல்லாஹ் தான் எங்களை மன்னிக்கணும். எங்களே அறியாம இந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ் தான் எங்களை மன்னிக்கணும்.